ஒரு உண்மை நிகழ்ச்சி அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல நான் ஆசைப்பட்றேன். என்னென்னா, ஒரு பையனை நல்லா படிக்க வச்சு அம்மா நல்லா பெரிய வேலையில் அமர்த்தி விட்டா. அந்த பிள்ளை நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் முதல் சம்பளத்தில் ரெட்டை செங்கிலி அம்மாவுக்கு வாங்கி கழுத்தில் போட்டான். ஏழை குடும்பம்தான் அது, வாங்கி போட்டான். அம்மா அவ்வளோ சந்தோஷப்பட்டா. இதில் கிராமத்தில் இருக்கிற தன்னோட அம்மாக்கிட்ட அதை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கொத்தர அதை போட்டுட்டு ஊருக்கு போனேன். அங்கே போய் அம்மாக்கிட்டையும் அதை காமிச்சேன். அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். வந்து பார்த்தா கழுத்தில் செயின் இல்லை. ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆகிடுச்சு அவளுக்கு. வேதனையாக போச்சு அவள் மனசுக்கு. கண்ணா, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு நீ முதல் சம்பளத்தில் ஆசையாக வாங்கி போட்டியே, நான் தொலைச்சி விட்டேன்னு அப்படின்னு பதற ஆரம்பிச்சிட்டேன். அப்போது நான் அவள் வீட்டுக்கு போயிருந்தேன். நான் சொன்னேன், எங்கேயும் போயிருக்காதும்மா, எங்கேயும் போயிருக்காது, கிடச்சிடும், இவ்வளோ பதட்டம் வேண்டாம் அப்படின்னு சமாதானப்படுத்தினேன். ஆனால் அவளோ பாவம் பதட்டம் ரொம்ப தாங்கலை அவளுக்கு. என் குழந்தை போட்டதை நான் தொலைச்சுட்டேனே, ஒரு நாள் போட்டுனா நீயோடு தொலைச்சுட்டேனேன்னு அவள் ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாள். அந்த புலம்பல்லையும் அந்த வேதனை அந்த ஷாக்லேயும் அவளுக்கு வயசானவ தான் அவ்வளோ ஸ்ட்ரோக் வந்துடுது. ஸ்ட்ரோக் வந்து அந்த ஒன்றும் தெரியாத அந்த ஒரு நிலைன்னு சொல்வா இல்லையா, அப்படியே படுத்துட்டுருப்பா. ஆனால் அவளுக்கு வந்து யார் பேசுறதுமே ஒன்று புரியாது, கோமான்ற மாதிரி நிலை. அதுக்கு போயிட்டாப்பா. அந்த பையன் ஆடி போயிட்டான். குழந்த. மம்மி இவ்வளோ சொன்னேளே அம்மா அப்படின்னா அந்த குழந்தை அழுந்த சமயத்தில் நான் உடஞ்சி போயிட்டேன், ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பொண்ணு உடம்பு சரியில்லை, கோம நிலைக்கு போயிட்டான்னு அந்த பாட்டிம்மா அங்கேருந்து பாவம் இந்த கிராமத்துலேருந்து யாரையோ துணைக்கு அழைச்சிட்டு அங்கேருந்து இங்கே வந்து பொண்ணை பார்த்து அழ ஆரம்பித்தா. பாவம் எல்லாம் முடிஞ்சு பார்த்தா அந்த மாமியோட ரவிக்கை கை நுழைச்சிக்கும் அந்த இடத்துல அந்த செயின் மாட்டின்னு கீழே தொங்கிட்டு இருந்தது. எவ்வளவு வேதனையான விஷயம். நம்ம வள்ளலை திருடலை, நேர்மையான வழிச்சு பணம், நேர்மையான வழிச்சு காசில் வாங்கினது எங்கேயான போகுமா? நிச்சயமாக போகாது. அப்படியே அது போயிருந்தாலும் அவள் அம்மா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போனது அந்த பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய துக்கமாக இருக்கும். அந்த ரெட்டை ஜங்கலி போனால் கூட திருப்பியும் அந்த பையன் பாவம் 4 மாதம் சம்பளம் வாங்கி அதை வாங்கிடுவான். நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அப்புறம் தான் எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக போயிடுது. ஆனால் அதன் காரணமாக தான் இந்த பதிவுகளை நான் மேலே ஒரு பதிவு கூட கொடுத்துருக்கேன். நான் நம்ம மனசை வந்து நம்ம விட்டுவிடக்கூடாது. அப்புறம் இது வரைக்கே அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி அதை பார்த்து அந்த அம்மா சந்தோஷப்படுறதுக்கு அவள் நினைவில் இல்லை. இப்போ பாவம் அப்புறம் நினைவு வரும், வராது போவோம், அது வேறு விஷயம். எப்படி இருந்தாலும் அந்த பதட்டம் என்னத்துக்குன்னு சொல்கிற மெவியே அப்படி தான் இருக்கும், அது இல்லைன்னு சொல்லலை. அதனால் அந்த பதட்டமாக வர சமயத்தை தயவு செஞ்சு எல்லோரும் கொஞ்சம் டக்குன்னு ஒரு நிதானத்துக்கு வந்துட்டா அந்த அதுக்கப்புறம் பொருள் கிடைக்காட்டா போகுது. இப்போது அந்த அம்மா சரிப்படுத்துறதே பெரிய கஷ்டமாக இல்லையா அந்த பையனுக்கு? அம்மாவோட எது பெரிய பொண்ணு, எது பெரிய பொருள்? அந்த குழந்தை கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு மனசு உடஞ்சி போச்சு. அதனால தான் நான் அந்த பதிவை நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும், நம்ம எப்படி இருக்கணுங்கிறதுக்கோசரம் சகோதரர்களுக்கு ஒரு பதிவாகவே கொடுத்தேன். அது பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.